ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஜேர்னியில் சீசன் 1ல் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணும்போது ஓகே நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற தாட் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட அளவு வெயிட் வந்ததுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிரமமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை நம்ம வாழலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஐடியல் வெயிட் வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்களும் என்ன மாதிரியே எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படி டீட்டெயிலையும் சொல்லிவிட்டு இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரை கேட்டுட்டு நீங்களும் ஜாயின் பண்ணி உங்களோட உடல் எடையை எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கலாம். வாங்க. என்னுடைய வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் பார்த்திங்கன்னா துளசி வாட்டர் எடுத்துக்கிட்டேன். நல்லா 2 கைப்பிடி இருக்க மாதிரி நேற்று நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் அந்த தண்ணியை நல்லா பாயில் பண்ணி அந்த துளசி இலைகள்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு டம்ளர் இருக்க மாதிரி துளசி ஹாட் வாட்டர் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஆப்பம் தேங்காய் பால் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலருக்கு தேங்காய் பால் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சீக்கிரம் எனக்கு செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கும்போது அதில் ஒரு 2 சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா நல்லா சூடான தண்ணி ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. என்னோடய பிரஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பப்பாயை ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான லஞ்சு. நார்மலாக மாங்காய் தொக்கு செய்கிற மாதிரி இன்றைக்கி நெல்லிக்காய் தொக்கு பண்ணியிருந்தேன். 100 கிராம் ரைஸுக்கு நெல்லிக்காய் தொக்கு போட்டு பிணைஞ்சிக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா பட்டாணி வறுவல் பண்ணியிருந்தேன். பட்டாணி வறுவல் ஒரு 100 கிராம் நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சாக இருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பச்சை பயிறு வடை ஒரு 3 வடை நான் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜவ்வரிசி போண்டா சாப்பிட்றீங்க, வடை சாப்பிட்றீங்க, வெயிட் லாஸ் அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆகாது? கண்டிப்பாக ஆகும். நம்ம வெளியே போய் கண்ட எண்ணெயில் பொரிச்ச பொருளை வாங்கி சாப்பிட்றது தான் நம்மளோட உடலுக்கு கஷ்டத்தை கொடுக்குமே தவிர்த்து நம்ம வீட்டில் நம்ம கைப்பட செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் சாப்பிட்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. நிறைய பேர் ஆயில் கண்டென்ட் சாப்பிட்டா வெயிட் இறங்காது. ஓகே, நீங்கள் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் ஆயிலோ இல்லை 1/2 லிட்டர் ஆயிலோ நீங்கள் குடிக்க போகிறதோ இல்லை சாப்பிட போகிறதோ கிடையாது. ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கே ஒரு 5 ஸ்பூன் ஆயில் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் நம்ம உடம்பு நார்மலாக இருக்கும் அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய பொருட்கள் சாப்பிட்றதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஆயிலே எடுக்கக்கூடாது அப்படின்லாம் யாருமே நினைக்காதீங்க. நீங்கள் தாராளமாக வீட்டில் வடை பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்லாம். என்னோடய டின்னருக்கு இன்றைக்கி நைட்டு 2 ரவா தோசை, கொஞ்சமாக பட்டாணி கிரேவி நான் எடுத்துக்கிட்டேன். நார்மலாக ரவா தோசை செய்கிறதுக்கு கூட கொஞ்சம் மைதா மாவு கலப்பாங்க. நான் மைதா சேர்க்கல, மைதாக்கு பதில் கோதுமை மாவு கலந்து தான் என்னோடய டின்னருக்கான அந்த ரவா தோசையை ப்ரிப்பேர் பண்ணேன். இப்படி தான் இன்றைக்கி என்னோடய ஃபுட் முடிஞ்சுது. மார்னிங் எப்பவும் போல் ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, உங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமான உணவை உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாக இருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் அவங்களோட உடல் எடையை சீக்கிரமாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சரிவர சாப்பிடாம அவங்களோட உடம்பை கெடுத்துக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் சரிவர சாப்பிடாம உங்களோட வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நரம்பு தளர்ச்சி அப்படின்றது வர செய்யும். நரம்பு தளர்ச்சினா என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நீங்கள் கை கால் ஆட்டாமே தன்னால் உங்கள் கையும் காலும் அப்படியே உதிர ஆரம்பிச்சிடும். அதுதான் நரம்பு தளர்ச்சின்னு அப்படின்வாங்க. இது போக போக உங்களோட ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும். அதனால் நீங்கள் அளவாக ஹெல்த்தியாக சாப்பிட்டு உங்களோட வெயிட் லாஸை கண்டிப்பாக செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி அப்படின்றது ஒன்று வராது. சப்போஸ் அது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில டிப்ஸ் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வேலைக்கு சாப்பிட்றத கரெக்டாக வச்சுக்கோங்க. அளவாக நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 4 பாதாம் 2 பிஸ்தா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நரம்பு தளர்ச்சிக்கு. அதே மாதிரி மதியம் உங்கள் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா கருப்பு காஞ்ச திராட்சையும் பேரிச்சப்பழமும் ஒரு 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறமா, டின்னர் அப்படின்றது ஒரு 6:30 மணிக்கெல்லாமே முடிச்சிருங்க. அந்த டின்னர் முடிச்சதுக்கப்புறமா ஒரு செவ்வாழை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நரம்பு தளர்ச்சி சீக்கிரமாகவே சரியாயிடும். நல்லா கம்ப்ளீட்டாக சரியானதுக்கப்புறமா உங்களோட டயட்டை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறோமே தவிர்த்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணணும், சீக்கிரமாக உடம்பு குறைக்கணும், நம்ம சீக்கிரமாக அழகாகணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த சீக்கிரம் அப்படின்றது சீக்கிரமாக பல நோய்களையும் நமக்கு கொண்டு வந்துடும். அதனால் அது மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஈஸியாக ஹெல்த்தியாக உங்களோட உடல் எடையை குறைக்க பாருங்கள்.
ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பதறாத காரியம் சிதறாது. அதே மாதிரி தான் நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகத்தோடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையாக உங்களோட வெயிட் லாஸ்க்கு தேவையான ஒர்க் அவுட் ஆகும், கரெக்டான டயட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஐடியல் வெயிட் வருவீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.